அடிக்க போகிறோம் எங்கே அடிக்க போகிறோங்கிறத வந்து கடைசி வரைக்கும் டாப் சீக்ரெட்டாகவே வச்சிட்டு இருந்து அடிக்கும் போது தான் எதிரிக்கு தெரிய வரணும். அவன் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்காம அடிக்கிறது. அது ஏன் அடிக்கலை ஏன் பாகிஸ்தான் அடிக்கலை அப்படி. அதுக்கடுத்து தீவிரவாத முகாம்கள் மீது 9 முகாம்கள், 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ளது, 4 வந்து ஐபிக்கு இந்த பக்கம் மிக துல்லியமாக வான்வெளி தாக்குதல் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா 7/5/2025 அன்று இந்த மாக் ட்ரில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படும் அப்படின்னு போட்டிருந்தது வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபார் வார். அவங்க வந்து நிம்மதியாக சரி 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு இருக்கும்போது அந்த மாக் ட்ரில் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு அடி அடித்தாங்க பார்த்தீங்களா. இதுதான் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். காட் தம் அன்அவேர். ரஃபேல் வந்து ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸில் ஊடுருவி உள்ளே போய் அழிச்சாங்களா? இங்கே 2 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து பாம்பர்ஸ் வந்து பண்ணணும்னா அவங்க ஏர் ஸ்பேஸில் போய் பாம்பு ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் மிசைல்ஸ் வந்து அப்படி கிடையாது. தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியோ நம்ம நீதியை நிலைநாட்டிட்டோமோ அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பம். வணக்கம் சார். வணக்கம். இது இந்தியா வந்து ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க. அஃபிஷியலாக இந்தியாவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் ரிலீஸாகவும் விட்டுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இப்போ வந்து 22 ஏப்ரல் 2025 அப்புறம் நமது தேசிய தலைமை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு மெச்சூர் ஸ்டேட்மெண்ட், மிக மிக முக்கியமாக அதை பார்க்க வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் தக்க பதிலடி கொடுப்போம், இதற்கு பின்னாடியில் இருப்பவர்களையும் தண்டிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பிரதம மந்திரியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒவ்வொரு வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாகிஸ்தான் என்கிற வார்த்தை இருக்காது. அந்த 22 ஏப்ரல்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 14 நாட்கள் கழித்து இந்த ஒரு இது நடந்திருக்கு. இப்போ இந்த 14 நாட்களுக்கு ஊடகங்கள்லையும் சரி மற்ற இதுலேயும் சரி ஒவ்வொருத்தரும் தெரிந்தவர் தெரியாதவர், அறிந்தவர் அறியாதவர், படித்தவர் படிக்காதவர் எல்லாமே கேட்டது ஏன் அடிக்கலை ஏன் பாகிஸ்தான் அடிக்கலை அப்படின்னு. ஆனால் ஒரு முதிர்ச்சியை பெற்ற ஒரு மெச்சூர் தலைமை, ஒரு தேசிய தலைமை, 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இது இந்த இதில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கண்கூடாக தெரியுது. இப்போ அவர் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கடுத்து தீவிரவாத முகாம்கள் மீது 9 முகாம்கள், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ளது, 4 வந்து ஐபிக்கு இந்த பக்கம், அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கிடையாது. அதில் மிக முக்கியமான 2 இது வந்து நான் அப்புறமா பேச வருவேன். இப்போ இந்த 5+4 இந்த 9 முகாம்களை மிக துல்லியமாக வான்வெளி தாக்குதல் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறத வந்து யார் மேலே, இன்னமும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியோ நம்ம நீதியை நிலைநாட்டிட்டோமோ அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பம். நம்ம நீதி நிலைநாட்டுறது எப்பன்னா இந்த தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒன்று தான் வழி அப்படிங்கிறத உணர்ந்த தேசிய தலைமை இந்த ஒரு தருணத்தை யூஸ் பண்ணி இந்த தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து எவால்வ் பண்ணி அதில் உள்ள முதல் ஸ்டெப்பு நேற்று பண்ண அந்த தீவிரவாத முகாம்கள் மீது நடந்த தாக்குதல்.